ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அபிலக்ஷன் கதைக்கேன். அது இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க வரோம்னா, கிராமப்புறங்களில் பயிற்சிக்காக மேற்கொள்ளப்படும் இடங்களை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது கிராமப்புறங்களில் பயிற்சி செய்வதற்காக ஒரு தனியான ஒரு இடம் ஒன்று எடுப்பாங்க. அதாவது வாடின்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் தோட்டம்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் சேனை பயிற்சின்னு சொல்லுவாங்க. அப்படின்ற இடத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஒரு பெரிய இடமா இருக்கும், ஆனால் எந்த ஒரு இதுவும் இருக்காது. சின்னதாக ஒரு பாடி மட்டும் இருக்கும். அதனால தான் நாங்கள் பாடி என்று சொல்லுவோம். அதை பற்றின ஒரு வீடியோவாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இருக்கிற வாடி இந்த வாடி தான். ஏற்கனவே இருந்த வாடி இருந்தது ஒன்று, அது ஜான் அடித்ததால் இப்போ இது சும்மா தற்காலிகமாக கட்டினது. அது இப்போ பழசாயிட்டு. சரி வாங்க அதுக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்குள்ளே இப்போதைக்கு எந்த ஒரு பொருட்களும் இல்லை. இருந்ததெல்லாம் இப்போ நாங்கள் எடுத்து வேறு இடத்த வச்சுருக்கோம். அதனால் இப்போ இதுக்குள்ளே சும்மா நாங்கள் இன்னொரு வாடி கட்டுறோம். அதுக்குரிய சாமான்களும் இதில் முதல் இருந்த சில பழைய சாமான்களும் தான் இப்போ இதுக்குள்ளே இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்ததை நாங்கள் இப்போ இந்த வாடி இப்போ இது பழசாக போனதால் இதில் இருக்கலான்றதுக்காக வேண்டி வந்து புதுசாக ஒரு வாடி கட்டுறோம். அது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சைடில் இருக்குது. அது இன்னும் கட்டலை, தகரம் மட்டும் அடிச்சிருக்கு. வலை சின்னம் கட்டலை இனி தான் கட்டுவோம். உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும் அது. அடுத்தது இப்போ இங்கே பார்க்க நாங்கள் தோட்டத்தில் வந்து எப்படியும் ஒரு சாமி வச்சுருப்போம். இப்படி சின்ன பந்தல்கள், அதுவும் இப்போ இதுலேயும் இதுவும் உடஞ்சி தான் இருக்குது. கொஞ்சம் ஒழுங்காக கட்டலை. இப்போ கொஞ்சம் நாளைக்கு போய் ஜானை வந்ததால் இந்த இதெல்லாம் அடிச்சிட்டு போனதால் இது இப்படி இருக்குது. பார்த்தா இது ஒரு பிள்ளையார் பந்தல் உண்டு. இப்படி இங்கால நீங்கள் பார்த்தா தெரியும். மற்றது இங்கால தென்னை மரங்கள் அதில் தான் கூடுதலாக இருக்குது. இப்போ நான் வருவோம். இதுக்குள்ளே இந்த முறை எந்த ஒரு பயிற்சியையும் செய்யலை. நாங்கள் சில யானைகள் வந்து வேலியெல்லாம் உடஞ்சிட்டு, ஸோ அதனால் எந்த பயிற்சியும் செய்யலை. நீ அடுத்த முறையில் செய்வோம். இப்போ பார்த்துனீங்கன்னா இப்போ இங்கேருந்து இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்மளோட வயல். ஸோ வயலுக்கு போய் பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த தென்னை மரமெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும், இதெல்லாம் ஜான் அடித்தது. இதை நாங்கள் இப்போ இன்னும் புது பாடி கட்டுறதுக்காக வேண்டி இதை அறுத்துருக்கோம். இதில் நிறைய தென்னை மரம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் ஃபுல்லாக தென்னை மரம் இருந்தது. எல்லாம் தென்னை மரம் தான். அது எல்லாம் சில ஜான் அடித்தது வந்து அடித்தாலும் இதெல்லாம் அப்படி கிடக்கு. முன்னுக்கெல்லாம் நான் போகும்போது காட்டுறேன். அதில் நிறைய தென்னை மரம் இருந்துச்சு, எல்லாத்தையும் ஜான் அடிச்சுட்டு. இது மழை பெஞ்சதால் தண்ணியாக இருக்குது. இந்த இருக்குது. இதுதான் நம்மளோட வயல். இஞ்சால கொஞ்சம் துண்டு தான் வயல். அந்த தெரிகிற பனை மரத்தவங்களாக தான் போகுது வயலில். பார்த்தீங்க தெரியும். இந்த வயல் முதல் திடலாக தான் இருந்தது. இதெல்லாம் இந்த வயலெல்லாம் தென்னை மரம் தான் இருந்தது. ஜான் அடிச்சியால் இதை அப்படியே வயலாக்கிட்டேன். இப்போதைக்கு வயல் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கதிராயிட்டு எல்லாம். மழை பெய்கிறதால தொடர்ந்து இங்கே மழையாக இருக்கிறதால தண்ணியாக இருக்குது. ஸோ இங்காலையும் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இங்கால இப்போ தான் கதிர் ஆகுது எல்லாமே. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் இப்போ இங்கால பார்க்கிங்க, இது திடல் பூமி என்றபடியாக இப்போ தான் கதிர் ஆகுது. அங்கால நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளம் என்றபடியாக தண்ணி வந்து எனி டைம் இருக்கிறதால பள்ளம் வந்து காயாயிட்டு. திடல் பூமி வந்து கொஞ்சம் தண்ணி குறைவாக இருக்கிறதால இந்த இதாக இருக்குது. இப்போ தான் அந்த காயும் கதிர்மா இருக்குது. ஆனால் பள்ளம் வந்து கொஞ்சம் காயாகி பழுக்கிற அளவுக்கு வந்துட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் இதெல்லாம் கதிராகிற மாதிரி இருக்குது. இங்காலே பார்த்தீங்கன்னா இதில் சிலருக்கு நோய் அடிக்க மாதிரி இருக்குது. அது கதிராகிற டைமில் மழை பெஞ்சதால், மழை துளி படுறதால சில நெல் மணியெல்லாம் வந்து கருப்பு புள்ளிமாய் விழுந்த மாதிரி இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ காயாயிட்டு நல்லா. நீ எல்லாம் பழுத்துற அளவுக்கு இடையில பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, பழுத்து வருது நெல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் இப்போ தான் காயும் கதிர்மான ஒரு நிலைமையில் இருக்குது இங்கால பக்கம். இப்படியே
பார்த்திங்கன்னா அங்கே பனைமரத்துலேருந்து இங்கால அப்படியே தான் வரும். ஒரு 2 ஏக்கர் தான் இது வரும், வெள்ளாமை செஞ்ச வயல். இப்போ நம்ம முன்னுக்கு போய் பார்ப்போம், வாடிக்கு திரும்ப போய் பார்ப்போம், வாடியை காட்டுறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுதான் பாடி. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அங்காலெல்லாம் யானை வந்து அடித்தாலும் சில வேலிகள்லாம் அருந்து கிடக்கு. அதெல்லாம் இனி கட்டினா தான் இனி பயிர் செய்யும். இதுக்குள்ளெல்லாம் பயிர் தான் செய்கிறது. இதெல்லாம் பயிர் தான் நாட்டுறது. அடுத்தது மரவள்ளி தான் கூடுதலாக போடுவோம். இப்போ இந்தமாதிரி எந்த பயிர் நாட்டலை, வேலியெல்லாம் கொஞ்சம் மோசமாக கிடக்கிறதால எல்லாம் திருத்தி போட்டு நீ அடுத்த முறை தான் நாட்டுவோம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முந்திரிய மரம். அங்கே அப்படியே நிற்குது முந்திரிய மரம் தான். அது இப்போ கட்டுற வாடி, இந்த இதுதான் வாடி, இப்போ கட்டுற வாடி. இது இன்னும் கட்டலை, மேலே மட்டும்தான் தகரம் அடிச்சிருக்கு. கீழே வளைச்சி கட்டுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இது பனைமரம் நிற்குது. அங்கே தான் முன்னுக்கு முன் கடப்பு, அதுவும் உடஞ்சி தான் இருக்குது. அதையும் உடச்சி தான் போயிருக்கு. அதை இன்னும் கட்டலை, இனித்தான் கட்டுவோம். வேலி கட்டும்போது தான் அந்த கேட்டையும் ஒழுங்காக கட்டணும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வளைச்சி வயல் நடுவில் அங்கே வாடி இருக்குது. இந்த பார்த்தாட்டி இந்த வெட்டியாக இருக்கிற அவ்வளவும் தென்னை மரம் தான் இருந்தது. ஜான் அடித்தது, அந்த ஜான் அடித்த தென்னை மரம் தான் கீழெல்லாம் கிடக்குது. நெஞ்செல்லாம் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. சிலதாங்கால தள்ளி கொண்டு போட்டிருக்கோம். தொங்கலில் பார்த்தாட்டி அந்த கட்டமாக கிடக்கிறதெல்லாம் தென்னை மரம் தான், பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதைச்சல் எதுவும் பிள்ளைகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் டைம் பேசும்போது திருத்தி கொடுக்க சந்தர்ப்பம் அமையும்.